பிரைஸ்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார்கள் அவரை துதிக்கலாமா? எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரை, எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எண்ணி முடியா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே, இயேசுவே இரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்பவரே, நன்றியாலே துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 115:12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இங்கே சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுறார், கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆமாம், அவர் நம்ம நினைவில் வைத்திருக்கிறதுனால தான் நாம் நிர்மூலமாகாதிருப்போம். எத்தனையோ பலவீனங்கள், பாடுகள், கஷ்டங்கள், சூழ்நிலையிலே நன்றா இருந்தவர்கள் நம்மை விட்டு கடந்து போன சூழ்நிலையிலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். எதனால? கர்த்தர் நம்மை நினைத்ததுனால. அவருடைய உள்ளம் கைக்குள்ள நாம் இருந்து எப்பொழுதும் அவரால் பார்க்கப்பட்டு நினைக்கப்பட்டிருக்கனால்தான் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் நினைப்போம், மற்றவங்களை போல நாம் உயர்வான இடத்துல இல்லையே. அப்படி இல்லை அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப சூழ்நிலையிலே நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்ண உணவு, உடுக்க உடையும் எல்லாம் ஒன்றும் குறையாமல் தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய ஜீவனை உயிரோடு வைத்திருக்கிறார் அல்லவா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! உயிரோடு காக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டி இருக்கிறது. இந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லாமல் கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அதனால நாம் காக்கப்பட்டிருப்போம். நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடி நன்றி. நாளையும் காலை முதல் எம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தெரியுமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நினைத்தருவீர்களா? இப்பொழுது நீ நினைத்தருவீரார். எந்த சூழ்நிலையிலிருந்து எந்த பலவீனங்களும் நோக்கி கூப்பிடுறார்களோப்பா, நீ நினைத்திருங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் என்பதை நினைத்திருங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் கருத்திலே தாரீரும். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.